இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாம அவரை தயவு செஞ்சு விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். என்னம்மா நீ கையெடுத்துலாம் கும்பிட்டு இருக்க? சரிம்மா, உனக்காக உன் புருஷனை விட்டுறேன். சரிங்க சார். இப்படிப்பட்டவனுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி எல்லாம் விதியா? டேய், போன ஜென்மத்துல நீ பண்ண புண்ணியம் தான்டா இப்படி ஒரு பொண்டாட்டி உனக்கு கிடைச்சிருக்கு. உன் பிடிவாதத்தால உன் பொண்டாட்டிய மிஸ் பண்ணிடாத. அவ கூட நீ சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு. உன் புருஷனை பார்த்து பத்திரமா கூட்டு போமா. யோ, நீ வண்டி எடு. அப்பதான் கார் எடுக்க முடியும். ஹெல்மெட்டை போட்டு வண்டி ஓட்டியா? முதல்ல உன்னதான் ஸ்டேஷன் கூட்டு போணும். போ சீக்கிரம். சார் பாய் சார். வா சஞ்சீவ். வண்டியை ஓரம் கட்டிட்டு கீழே கொடுத்துற அவங்க கிட்ட. பாத்து. மேடம் என்ன சார்? இதான் மேடம் சாவி. வண்டி இங்க தான் இருக்கும், கால்ல வந்து எடுத்துங்க. சரி. ஓகே. இந்தாங்க. பாத்து வா சஞ்சீவ். ப்ரோ thank you bro, thank you. சரி சரி வா. சத்தம் போடாம வா சஞ்சீவ், அத்தை முழிச்சுக்க போறாங்க. ஐயோ அத்தை, அப்பனா அம்மா முழிச்சுப்பாங்கல்ல? ஆமா, மெதுவா பேசு. வா சஞ்சீவ் வா. அம்மா கஷ்டப்படுவாங்க, நான் போறேன். என்ன சஞ்சீவ் வா. மெதுவா வா. பாத்து சஞ்சீவ். ஏய் மெதுவா. சஞ்சீவ் நான் ஸ்டடியா தான் இருக்கேன். ஏய் ஏய் தொடாத. சஞ்சீவ். ஐயோ, அத்தை பார்த்தாங்கன்னா சங்கடப்படுவாங்க. ஏன் இப்படி பண்ற? ஐயோ ஆமா, அம்மா பார்த்தா சங்கடப்படுவாங்கல்ல. ஆனா நீ பேசாத. தயவு செஞ்சு பேசாம வா. கதவு. பாத்து வா. என் வீட்டுல என்ன பார்த்து வருது? சஞ்சீவ். சஞ்சீவ் இரு. எனக்கு பசிக்குது. நீ இன்னும் சாப்பிடலையா? 5 நிமிஷம் இரு, நான் அதை வந்துடுறேன். ஓ சஞ்சீவ் எழுந்திரி. சஞ்சீவ் எழுந்திரி, சாப்பிடு. எழுந்திரி. ஏய் இந்த கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடு சஞ்சீவ். சஞ்சீவ் கொஞ்சம் சாப்பிடு சஞ்சீவ். பசிக்குதுன்னு சொன்னல, சாப்பிடு சஞ்சீவ். இந்தா இந்தா. ஏய் அபி, நான் தோசை சுட்டு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கேன், நீ எனக்கு எதுவும் பண்ண வேணாம். நீ சமைச்சது எதுவும் எனக்கு தேவையில்லை, எடுத்துட்டு போ. என்ன சஞ்சீவ், நீ நிறைய குடிச்சிருக்க. சாப்பிடாம படுத்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? சாப்பிடாம எல்லாம் படுக்க கூடாது, கொஞ்சம் சாப்பிடு. நீ என்ன மேரேஜ் பண்ணி என் லைஃபையே கெடுத்துட்டு என் உடம்ப பத்தி கவலைப்படுற. இப்படிலாம் பண்ணா நான் உன்னை மன்னிச்சு ஏத்துப்பனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நடிக்காம போடி. ரொம்ப பசிக்குது. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? சாப்பாடு தானே கொண்டு வர சொன்னேன், கூடு. இந்தா. என்ன என் வாய காணும்?
பார்த்துட்டே இருக்க. சாப்பிட ஹெல்ப் பண்ணலாம்ல. கொடு. இந்தா. ஐயோ. இந்தா. இங்க பாரு அபி, நீ கொடுக்கிற சாப்பாடை சாப்பிடுறதால நான் உன்னை ஏத்துக்கிட்டேன்லாம் அர்த்தமே கிடையாது. என்னால உன்னை என்னைக்குமே ஏத்துக்க முடியாது. ஏன்னா நீ பண்ண காரியம் அப்படி. நீ என்னை ஏமாத்திட்ட. போதும் போதுமா? எனக்கு தூக்கமா வருது. நான் தூங்க போறேன். சஞ்சீவ், Don't touch. அபே, ஏமாத்திட்டல. சஞ்சீவ், சஞ்சீவ், சஞ்சீவ். பாத்து. சஞ்சீவ். ஏய், தொடாத. ஐயோ, இப்படி இந்த சட்டையோட தூங்குவாரு? ஏய், don't touch. சஞ்சீவ், Don't touch. ஷர்ட் எல்லாம் வாந்தியா இருக்கு. இரு சஞ்சீவ், ஏய், என்னடி பண்ற? இரு. அபி சஞ்சீவ கூப்பிட போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனா இன்னும் 2 பேரையும் காணுமே. அபி சஞ்சீவ கூட்டிட்டு வந்தா அவன் குடிச்சிருக்கிற விஷயத்த சீதா கிட்ட சொல்லி அவனை மாட்டி விடலான்னு பார்த்தா அது நடக்காது போல இருக்கே. விடுறி, எனக்கு சட்டையை கழட்ட தெரியும். விடுறி, என்னடி பண்ற? ஐ லவ் யூ டெய்லர். என்ன அபி ரூம்ல சத்தம் கேக்குது? ஏன் விட்டு போன? இந்த அபி ஒரு சீட்டர். அவன் என்னை ஏமாத்திட்டான். அவன் என்ன மேரேஜ் பண்ணி என் லைஃபே நாசம் பண்ணிட்டான். என்னோட லைஃபே போச்சு. அபி எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு அவளை பிடிக்கல டெய்லர், பிடிக்கல. டேய் சஞ்சீவ், வந்துட்டியா? ஹீரு, இப்பவே போய் நீ ஏன் குடிச்சிருக்கிறங்கிற விஷயத்த சீதா கிட்ட சொல்லி அவளை இங்க கூட்டிட்டு வந்து உன்னை மாட்டி விடுறேன். அண்ணி, அண்ணி. இந்த நேரம் பார்த்து கதவு கூட திறக்க மாட்டேங்கிறாங்களே. அண்ணி. என்ன சிந்தாமணி இந்த நேரத்துல? அது ஏன் கேக்குறீங்க அண்ணி? இந்த சஞ்சீவ் பண்றது எதுவுமே சரியா படல அண்ணி. என்ன பண்ணா? அண்ணி குடிச்சிட்டு வந்திருக்கான் அண்ணி அவன்.
சஞ்சீவ் குடிச்சிருக்கானா? ஆமா அண்ணி. சஞ்சீவ் குடிச்சிட்டு வந்து அபி கூட அவ ரூம்ல சண்டை போட்டுட்டு இருக்கா அண்ணி. அண்ணி நீங்க தான் வந்து அவனை தட்டி கேட்கணும். சரி நீ வா. அண்ணி நான் எதுக்கு? நீங்க முன்னாடி போங்க, உடனே பின்னாடியே வர அண்ணி. ஆ. சஞ்சீவ் மாட்னடா நீ, வர. ஐயோ, அத்தை வராங்க. சஞ்சீவ் குடிச்சிருக்க விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்களே. என்ன பண்றது? சஞ்சீவ் என்ன பண்ணிட்டு இருக்க? குடிக்க தண்ணி கேட்டல, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். நீ இங்கே இரு. அண்ணி சஞ்சீவ் உள்ளதா இருக்கான். கதவை திறந்து உள்ள போய் ஏண்டா குடிச்சேன்னு நாக்க புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேளுங்க அண்ணி. போயிட்டு அப்பதான் அவன் திருந்துவான். சஞ்சீவ் இரு சஞ்சீவ், நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ, என்ன இவன் முறைக்கிறா? அத்தை வா அபி. என்னத்த? அது ஒண்ணு இல்லம்மா. சஞ்சீவ் வந்துட்டானா? வந்துட்டாரு. நாங்க சஞ்சீவ பாக்கணும். அவனை கூப்பிடு. அத்தை அவரு தூங்குறாரு. கூப்பிடவா அத்தை? இல்ல வேண்டாமா. இல்ல இல்ல, சஞ்சீவ் தூங்கல அண்ணி. அபி பொய் சொல்றா. பரவாயில்லம்மா, நான் காலையில பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை, நான் இதை வச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு வரேன். உனக்கு ஏன் இப்படி புத்தி போகுது? நல்லா இருக்கிற சஞ்சீவ ஏன் குடிச்சிட்டு வந்தான்னு என்கிட்ட போய் சொன்ன? அண்ணி நான் பொய் சொல்லல அண்ணி, என்ன நம்புங்க. சஞ்சீவ் குடிச்சிருக்கா அண்ணி. சஞ்சீவ் அபியும் ரூம்ல பேசுறத நான் ஒட்டு கேட்டேன். நீங்க ரூம்குள்ள போய் பாத்தீங்கன்னா எல்லா உண்மையும் தெரியும் அண்ணி. சீ, அடுத்தவங்க ரூமுக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஒட்டு கேக்குறதே தப்பு. உள்ள போய் பார்க்கலான்னு சொல்ற? இத பார், இன்னொரு தடவை என் பையனை பத்தி என்கிட்ட தப்பா சொன்ன அவ்வளவுதான். உன்னை இல்லம். நம்ம பிளான் எப்படி போட்டாலும் டோட்டலா சொதப்புதே. இந்த சீதா சஞ்சீவ் குடிக்கிறத டைரக்டா பார்த்தாலும், என்னடா செல்லம் கிரீன் டீ குடிக்கிறியா, ஹெல்த்துக்கு நல்லது, இன்னும் நல்லா குடின்னு சொல்லுவா போல இருக்கே. ஓ இப்படி ஆயிடுச்சு. இப்படி அடுத்தவங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்து அதுல குளிர் காயறத விட்டுட்டு உங்க பொண்ணை எப்படி ஒழுங்கா வாழ வைக்கிறதுங்கிற வழிய மட்டும் பாருங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? வேண்டாமா? சஞ்சீவ் குடிச்சிட்டு வந்து அபி கூட சண்டை போடுவான்னு பார்த்தா அவ கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இட் இஸ் இம்பாசிபிள். ஆனா இப்படி நடந்துச்சு. ஐயோ, எனக்கு ஒண்ணும் புரியலையே. ட்ரெஸ் மாறி இருக்கு. யார் மாத்திருப்பா? எல்லாம் அதை அபிதான் பண்ணிருக்கணும். எந்திரிச்சிட்டியா? உன்னை யார் எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் மாத்தி விட சொன்னா? எனக்கு ட்ரெஸ் மாத்தி விடுறதுக்கு நீ என்ன என் பொண்டாட்டியா? நீ பக்கத்திலே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நைட்டு என்ன தொட்டு ட்ரெஸ் மாத்தி விட்டுருக்க. இனிமே இப்படிலாம் பண்ணாத.
தலைவலி வேற. அதிகமா குடிச்சா இப்படிதான் தலை வலிக்கும். வேது பிடிச்சா சரியாயிடும். சுடு தண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. உன் வேலையை பாரு. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். என் மேல கோவப்பட்டு உன் உடம்ப நீ கெடுத்துக்காத. உனக்கு சுடு தண்ணி வச்சு கொடுத்தது நான் இல்ல, ஒரு வேலைக்காரியா நினைச்சுக்கிட்டு தயவு செஞ்சு இந்த வேத பொடி. நீ என்ன வெறுக்கிறேன்னு தெரியும் சஞ்சீவ். அதுக்காக இந்த குடிக்கிற பழக்கத்தெல்லாம் கத்துக்காத. உன் கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன், இனி இந்த தப்ப மட்டும் திரும்ப செய்யாத. நேத்து நீ குடிச்ச விஷயம் அத்தை மாமாக்கு தெரிஞ்சிருந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. எனக்காக இல்லாட்டியும் அவங்களுக்காகவாவது குடிக்காத. அபி இங்க வா. இல்ல நான் குடிக்கிறேன்னு ஃபீல்லாம் பண்ற. என் மேல உனக்கு ரொம்ப அக்கறை தான். இதுவே என்ன குடிக்காதீங்கன்னு என் டெய்லர் சொல்லிருந்தா அவ சந்தோஷப்படுற பதிலா சொல்லிருப்பேன். ஆனா சொன்னதான் அபி ஆச்சே. அதனால அபிக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ சொன்னது சரிதான். நான் உன்னை ஒரு வேலைக்காரியா தான் பாக்குறேன். நேத்து நைட் எனக்கு ட்ரெஸ் மாத்தி விட்டதுக்கு, இப்ப ஆவி பிடிக்க சுடு தண்ணி போட்டு கொடுத்ததுக்கு சம்பளமா இந்த பணத்தை வச்சுக்கோ. புடி. ஆஹா, சஞ்சீவ் அபிய நல்லா நோஸ் கட் பண்றானே. இந்த சந்தோஷமான நியூஸ உடனே ஸ்ரீஜா கிட்ட சொல்லணும்.